அன்பர்களே, ஒருவர் மகரம் லக்கினத்திலே பிறந்திருங்க, அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திலேயே அந்த லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய கும்பத்திலே இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். அவ்வாறு மகரம் லக்னத்திலே பிறந்து அந்த மகரம் லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த 9ஆம் இடத்திலே அவர் ஆட்சி உச்சபலம் பெறுகின்றார். அவ்வாறு லக்ஷ்மி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 9ஆம் இடமாகிய அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அங்கே ஆட்சி உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், மகரம் லக்னத்திலே பிறந்து மகரம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே புதன் பகவான் ஆட்சி உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரம், நல்ல சொத்து, பண வரவு, திறன், அறிவு கூர்மை, தொழில் நுணுக்கம், மன நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம், பணியிடத்திலும் சமூக வட்டத்திலும் மதிப்பும் மரியாதையும் மற்றும் கல்வி மற்றும் கண்ணியம் ஆகியவை கொண்ட லக்ஷ்மி கடாட்சம் அவர்களுக்கு உண்டு என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம்.